திரு ஹரிகிருஷ்ணன் சார், உங்களுடைய பட்ஜெட் மதிப்பீடு. இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரையில் முதல்ல நமக்கு ஒரு ஐடியாவை கொடுத்துட்டு தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது ஒரு இன்டரிம் பட்ஜெட் தான். இதில் பெரிய மாற்றங்கள் டேக்ஸ் ஸ்ட்ரக்சரில் வராதுங்கிறது நம்ம ஏற்கனவே இப்போ ஊடகங்கள் வாயிலாக தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் ஒரு ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸுக்கான எந்த வித ஒரு அறிவிப்பும் இதில் இல்லை. சில அறிவிப்புகள் ஒரு முன்னேற்றத்திற்கான ஒரு சில துறைகளில் இருக்கே தவிர, இப்போ 1 lakh crore இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது டெக்னாலஜி இன்னோவேஷனுக்காக சொல்லியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஜிட்டல் இன்ஃபர்மேஷன், டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இதையும் பார்க்கணும். இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாம் கரன்சி அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்னும் நம்ம 14% ஜிடிபியில் 14% கரன்சி லெவல் இந்தியாவில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இது நம்ம உலக அளவிலாய நாடுகளை பார்க்கும்போது ரொம்ப அதிகம். இன்னும் நம்ம முழுமையாக டிஜிட்டலுக்கு மாறலை. ஸோ இதற்கான ஒரு முன்னெடுப்புகள் என்ன இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. அது பற்றிய ஒரு அறிவிப்பு இதில் இல்லை. எஃப்டிஐன்னு சொன்னாங்க, $596 பில்லியன் எஃப்டிஐ வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதற்காக சில திட்டங்கள் ஏற்கனவே அறிவித்தபடி இந்த எக்கனாமிக் ஜோன் ஐஎஃப்எஸ்சின்னு சொல்கிறோம்ல, இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் சர்வீஸ் சென்டர், குஜராத்தில் கிஃப்ட் சிட்டிங்கிற இதில் ஆரம்பிச்சிருக்காங்க. பட் ஆனால் இதை சவுத்தில், அதாவது தென் பகுதியில் இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனை கிஃப்ட் ஒரு ஐஎஃப்எஸ்சியாக மாற்றுறதுக்கான முயற்சி எதுவும் இல்லை. அதை பற்றி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கலாம் இந்த பட்ஜெட்டில். இது மாதிரி இதுவும் ஒரு விரிவுபடுத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி எதுவும் சொல்லலை இந்த பட்ஜெட்டில். டேக்ஸ் ரேட்டை பொறுத்தவரையில் நமக்கு அதில் ஏமாற்றம் தான். இன்னும் அந்த பழைய டேக்ஸ் ரெஜிம் இன்னும் அதிகப்படியான ஒரு பேர்டன் தான் சேலரிட் எம்ப்ளாயி. ஓவரால் மதிப்பீடுனா என்ன? ஓவரால் மதிப்பீடு அப்படின்னா கொடுப்பீங்க இந்த ஒரு சுமாரான பட்ஜெட் அப்படின்னு தான் கொடுப்பேன். சுமாரான பட்ஜெட். சரி.